நாம் இன்றைக்கி வேளச்சேரியிலேருந்து சவுகார்பேட் போயிட்டுருக்கோம். சவுகார்பேட்டில் இன்றைக்கி ஃபுல் டே என்னெல்லாம் பண்ணுறோம், என்ன சாப்பிட்றோம், என்ன ஷாப் பண்ணுறோம், என்னென்ன மாதிரி கடையெல்லாம் விசிட் பண்ணுறோம், என்ன வாங்கணுங்கிறதையும் கடைசியில் பார்க்க போகிறோம். வாங்க விளாக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா, சவுகார்பேட்டில் இருக்கிற மின் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற நியூ ஜெயின் டெம்பிள். அந்த ஜெயின் டெம்பிள்ங்கிறது தான் லேண்ட்மார்க்கு. இந்த மின் ஸ்ட்ரீட்குள்ளே தான் அவ்வளோ கடைங்க இருக்குது. இன்றைக்கி நம்மளோட மோட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெஸ்ஸு ஷாப் பண்ணுறது, அப்புறம் நல்லா நார்த் இந்தியன் ஃபுட் ஸ்ட்ரீட் என்ஜாய் பண்ணுறது. ஸோ அதனால நாங்கள் இந்த ஏரியா சூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நான் ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக என்னென்னலாம் கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது ஒரு ரவுண்ட் அப்படியே உங்களுக்கு கடைகள்லாம் காட்டுறேன். ஃபுல்லாக ஏதோ ஒரு மினி டெல்லிக்குள்ளே நுழைஞ்ச மாதிரி இருந்ததுங்க. இந்த ஏரியாவுக்குள்ளே வந்ததுமே சின்ன கடைங்களாம் இருக்குது, ஆனால் நிறைய வச்சுருக்காங்க. கிளாத்துமே நம்ம பார்க்கும்போதே நல்லா குவாலிட்டியாக தான் தெரியுது. நல்லா வைப்ரண்ட்டான கலர்ஸில் அழகழகாக இருந்தது. நிறைய யூடியூப் விலாகெல்லாம் பார்த்துட்டு தான் நாங்கள் இந்த ஏரியாவுக்குள்ளேயே வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு போகிறது இந்த குர்த்தி ஷாப். எனக்கு ரெகுலர் வேர், ஆஃபீஸ் வேர், அப்புறம் கேஷுவலாக போடுறதுக்கு ஒரு 2-3 குர்த்திஸ் வாங்க போகிறோம் எங்களுக்கு. ஸோ வாங்க கடைக்குள்ள போகலாம். இங்கே இந்த குர்த்தி ஷாப்பில் எல்லா மெட்டீரியலான டாப்ஸும் இருந்தது. ரேயான்லேருந்து, காட்டன்லேருந்து, பாந்தினிலேருந்து எல்லா வெரைட்டி ஆஃப் மெட்டீரியலும் இருந்தது. நிறையா கலர்ஸும் இருந்தது. என்னோடய ப்ரிஃபரன்ஸ் பார்த்திங்கன்னா குர்த்தி வித் பேண்ட் அந்த செட்டாக வாங்கிடலான்னு பார்த்தேன். ஸோ அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் நிறையா பார்த்துட்டு இருந்தேன். எல்லாமே அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருந்தது. 650 to 1500, 2000 ரேஞ்ச் வரைக்கும் இருந்தது. பேசிக் ஸ்டார்டிங் ரேஞ்ச் 550, 650லேருந்து. இங்கே என்னெல்லாம் வாங்கினேங்கிறது நான் கடைசியாக சொல்கிறேன். இப்போ ஷாப் பண்ணி முடித்த டயர்டில் எங்கள் மச்சி தான் எங்களோட கூட எங்களுக்கு எல்லாமே காமிச்சிட்டு இருந்தாங்க. நாங்கள் இப்போ வந்திருக்கிறது காக்கடா ராம் பிரசாத் வந்திருக்கோம். இது நார்த் இந்தியன் சாட்டுக்குன்னே ரொம்ப ஃபேமஸான பேர் போன ஷாப் இது. எங்கள் மச்சி தான் இங்கே நீ வெனுக்கார்டுக்காக நீ நிறைய விலாக் இட முடியல அப்படின்னு சொல்லி சஜஷன் கொடுத்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வாங்கினது கச்சோரி வாங்கினோம். இது கூட நமக்கு எல்லாருக்குமே தெரியும். உள்ளே பாசி பருப்பு இருக்கும், கூட மின்ட் சட்னியும் நல்லா புளிப்பு காரம் எல்லாமே சேர்த்து வச்சு ஒரு கார சட்னியும் கொடுத்தாங்க. செம்மையாக இருந்ததுங்க சாப்பிட்றதுக்கு. நல்லா பெருசாக இருந்தது. ஆனால் அந்த மின்ட் சட்னியோட சாப்பிடும்போது தான் டேஸ்ட்டே. என்னது இது? நல்லா சுட ஜிலேபியை சுட்டு அதை அந்த ஜீராவில் போட்டு முக்கி எடுத்து அதை நம்ம கையில் வாங்குறப்போ பிடிக்க முடியாமல் பிடிச்சி அதை நல்லா வாயில் வச்சு கடிக்கிறப்போ கருக்கு முறுக்குன்னு ஆஹாஹா, அந்த சுவையை இன்னும் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு எனக்கு தெரில. கண்டிப்பாக நீங்கள் அந்த சைடு சவுகார்பேட் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஜிலேபியை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிடுங்க. அங்கே போயிருங்க, 2 பேரும் சேர்ந்து சாப்பிடுங்க. வீடியோ தான் நம்ம எடுத்துட்டு இருக்கேன். அது நின்று தான் சாப்பிடணும். கொஞ்சம் இப்படி திருப்பினீங்கன்னா நல்லா. இவ்வளோ நேரம் சாப்பிட்டதை விட இதுதான் என்னோடய ரொம்ப பெரிய ஃபேவரட். பானிபூரி, கோல்கப்பி என்ன வேணால் சொல்லலாம். இங்கே ஒன் ஆஃப் த ஃபேமஸ் பானிபூரியும் தான். ஏன் அப்படின்னா பானிபூரிக்கு 3 விதமான பானி தராங்க இங்கே. ஒன்று சேம் புதினாவா? சாப்பிடு.
இல்லையா? டிஃப்ரென்ஸ் தெரியுதா? நெக்ஸ்ட் க்ளோஸ் பண்ணிட்டுமா? அடுத்ததாக நம்ம வந்திருக்கிறது லஸ்ஸி குடிக்கிறதுக்கு. நான் லஸ்ஸி குடிக்க மாட்டேன், அம்மா மச்சி எல்லாருமே வந்து லஸ்ஸி நல்லா விரும்பி குடிப்பாங்க. ஸோ இந்த கடை பார்த்திங்க அப்படின்னா யூடியூப், இன்ஸ்டா எல்லாத்துலேயுமே இந்த அன்மோல் லஸ்ஸி வாலே வந்து பயங்கர ஃபேமஸ்ஸு. காக்கடா ராம்பிரசாத்தை ஒட்டியே இது இருக்குது. இதில் வந்து ஹாஃப் லஸ்ஸியும் கொடுக்குறாங்க, ஃபுல் லஸ்ஸியும் கொடுக்குறாங்க. ஹாஃப் வாங்கினதே வந்து 2 பேரால் குடிக்க முடியல. அப்போது ஃபுல் வந்து எவ்வளோ ஹெவியாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அவ்வளோ நட்ஸ் போட்டு நல்லா திக்காக க்ரீமியாக இருந்ததுன்னு சொல்லி எங்கள் அம்மா மச்சி அப்பா எல்லாமே வந்து ரிவ்யூஸ் கொடுத்தாங்க. ஸோ இந்த லஸ்ஸிக்கு வந்து 5 out of 5 தாராளமாக கொடுக்கலாம். ஷாப்பிங் பண்ணி டயர்டாகி நாங்கள் ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துவிட்டோம். இது வந்து நாங்கள் அங்கே ஷாப் பண்ண திங்ஸ் எல்லாமே நான் ஒவ்வொன்றா காட்டுறேன். இது வந்து அங்கேருந்து ஒரு கடையில் வந்து இந்த மாதிரி இந்த டபுள் லேயர் செயின், காப்பு மாதிரி இருக்கிற பிரேஸ்லெட், ரிங் எல்லாமே வந்து வாங்கியிருந்தேன். இது நான் ஃபஸ்ட்டு காமிச்ச ஷாப்லேயே வந்து எனக்கு எடுத்து காமிச்ச ட்ரெஸ் இது. நான் அதையே வந்து வாங்கிட்டேன். இந்த ஃபுல் செட்டுமே வந்து நான் 750க்கு வாங்கினேன். நல்ல கூல் காட்டன், பியோர் காட்டனாக இருந்தது. மேலே நல்லா மிரர் ஒர்க்லாம் வச்சு, கையில் ஸ்லிட் கிட்ட நெக் கிட்டலாம் வந்து கோல்டன் லேஸ் வச்சு ரொம்பவே நீட்டாக அந்த நார்த் இண்டியன் ஸ்டைலில் ரொம்ப பியூட்டிஃபுல்லான குர்த்தி. இந்த ஷால் வந்து நான் 200க்கு வாங்கினேன். நல்ல அழகான ப்ளூ கலராக இருந்தது. சரி, ஏதாவது ஒரு ட்ரெஸ்க்கு மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த கலர் கிடைக்காதுன்னு சொல்லி வாங்கிட்டேன். நல்ல லென்த்தியான, நல்ல கூலான மெட்டீரியல் இருக்கிற ஒரு ஷால் இது. எங்கள் மச்சிக்கு வாங்கின ரொம்ப சிம்பிளான அழகான கலர் அண்ட் டிசைன்ஸ் இருக்கிற ஒரு ரேயான் டாப். இதுவுமே வந்து 450 to 500 சம்திங். இது வந்து ஒரு திக்கான காட்டனில் வந்து நெக்கிட்ட மிரர் ஒர்க்கு, சின்ன குட்டி குட்டி எம்ப்ராய்டரி ஒர்க்லாம் பண்ண ஒரு ஃபுல் செட் குர்தா செட்டு, க்ரே கலர். இது வந்து எங்கள் அம்மாக்காக வாங்கினோம். எனக்கு வந்து பொதுவாகவே இந்த பாந்தினி டிசைன் மேலே ஒரு கிரேஸ் எப்போவுமே இருந்துகிட்டே இருந்துச்சு. அந்த டிசைனுக்காகவே வாங்கின அனார்கலி குர்தா தான் இது. நான் அங்கே வாங்கினோம்ல அந்த ஷாலோடு இதை பேர் பண்ணி பார்த்தேன். ரொம்பவே அழகாக இருந்தது. இந்த ஷாலோட ப்ரைஸும் வந்து 200 தான். கோல்டன் பிரிண்ட்டோட நல்ல ஒரு திக்கான கிளாத்தில் வந்து அழகாக இருந்தது. பிளாக் ஷால் மேட்ச் ஆகிற எந்த ஒரு கிராண்டான அவுட்ஃபிட்டுக்கு இது போட்டாலும் வந்து பக்கா ஒரு எலகண்ட் லுக் வந்து கொடுக்கும். இந்த சவுக்கார்பெட் vlog உங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். நிறையா வந்து எங்கெங்கே என்னென்ன கிடைக்கும், ஸ்டைலிங் டிப்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கீப் சப்போர்ட்டிங் அஸ்.